بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் 122 ஹதீஸில் ஒரு பகுதி வரைக்கும் பார்த்தோம். என்ன பகுதி என்று கேட்டால், அந்த மூசா நபியும் அவருடைய ஊழியரான யூசுப் இப்னு நூன் அவர்களும் போய்கிட்டு இருக்கும் பொழுது மீனை மிஸ் பண்ணிடுவாங்களா. மிஸ் பண்ண உடனே நடந்த சம்பவம். அம்மா அசுபக காலையான பொழுது கால மூசா லி ஃபத்தாஹு அவருடைய ஊழியர்கிட்ட சொன்னார், ஆத்தி என்றால் கொண்டு வா. அத்தாண்டா வந்தான். அது அஃபலண்டு அத்தாண்டாக்குனா கொண்டு வந்தான்னு அர்த்தமாயிரும். அதனுடைய ஏவல் அத்தின்னு வரும், ஆத்தின்னு மாறிக்கிறோம். நம்மிடத்தில் கொண்டு வா, என்னிடத்தில் கொண்டு வா. என்னத்தை கொண்டு வரணும்? கதானா, நமது காலை உணவை, காலை சாப்பாட்டை எடுத்துகிட்டு வாப்பா. உணவு மாதிரி கட்டுச்சாத மாதிரி ரொட்டி மாதிரி கட்டிட்டு போயிருப்பாங்க. சாப்பாட்டை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி மூசா சொன்னார். சொல்லிட்டு மேலும் சொல்கிறாரு, லக்கது லக்கீனா, நாம் சந்தித்து விட்டோம். மின் சஃபரினா ஹாதா, நமது இந்த பயணத்தில் நசபன் சிரமத்தை சந்திச்சிட்டோம். இப்போ சரியான என்ன போய்கிட்டே இருக்கணும், வரமாட்டேங்குதுங்கிறாரு. லக்கது லக்கீனா மின் சஃபரினா ஹாதா, நமது இந்த பயணத்திலே நாம் சந்தித்து விட்டோம். நசபன், கடும் சிரமத்தை. நசபன்னா பெரிய கஷ்டம், பெரும் கஷ்டத்தை நம்ம சுமந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறார். சொல்லிட்டு இப்போ ரசூல்லா வளர்க்குறாங்க. உளம் ஏஜது மூசா மஸ்ஸம் மினன் நசபி, சிரமத்தின் அந்த உணர்வை மூசா பெற்றுக்கொள்ளவில்லை. ஹத்தா ஜாவசல் மகான் அல்லது உமிரபிஹி, ஹத்தா ஜாவச, அவர் கடக்கும் வரை. அதான் மூசா நபி வந்தார்ல, பிரயாணமே கஷ்டம்தானே. அவருக்கு பிரயாணம் எதுவரைக்கும் கஷ்டமாக இல்லைன்னா, அந்த அவரை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்கல்ல, ஒரு இலக்கை நோக்கி, அந்த பாறை வரைக்கும் அவருக்கு எந்த கஷ்டமும் இருக்கலை. எப்போ இடத்தை கடந்துட்டாங்களோ அதுக்கு பிறகு உள்ள பிரயாணம்லாம் கஷ்டமாக இருக்குது. அதையும் ஒரு சிம்பாலிக்காக அதில் உணர்த்துறான். என்னப்பா நீ இடம் தாண்டி போயிட்டுருக்கிற, இடத்த மிஸ் பண்ணிட்ட அப்படின்ட்டு காட்டுறதுக்காக வேண்டி அப்போ தான் அந்த டயர்ட்னஸை அவர் உணர்றார். கஷ்டமாக பிரயாணம் பண்ணி வெகு தொலைவு வந்துட்டாங்க இந்த பாறை வரைக்கும். அது எவ்வளோ தூரம் எந்த ஊரில் இருந்துச்சுன்னு தெரியலை. அவ்வளோ தூரத்துக்கு நடந்து வந்திருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க. அப்போவெல்லாம் நமக்கு பெரிய கஷ்டம்னு அவர் சொல்லாமல் எப்போ கஷ்டம்னு சொல்கிறாரு, இந்த பாறையை விட்டு கடந்து போனால் பாறைக்கு மேலே அவருக்கு தேவையே இல்லை. அங்கே தான் அந்த ஆள் இருக்கிறாரு, தேடி வந்த ஆள். அதனால் அதை தாண்டி போனவுடனே போகிற ஒவ்வொரு அடியும் கஷ்டமாக இருக்குது. அப்போ மூசா அந்த கஷ்டத்தை எப்போ உணர்றாருன்னு கேட்டால், எந்த இடம் அவருக்கு வாக்களிக்கப்பட்டுச்சோ, எந்த இடம் வாக்களிக்கப்பட்டுச்சு, ஏவப்பட்டுச்சு, மீன் மிஸ் ஆகுற இடம், அந்த இடத்தை அவர் கடக்கிற வரைக்கும் அவர் எந்த சிரமத்தையும் உணரவே இல்லை. அப்போ அந்த பாறைக்கு வர்ற வரைக்கும் ஒரு நெடுந்தொலைவு பயணப்பட்டு வந்திருக்கிறாங்க. அதில் அவர் கஷ்டமே தெரியலை. அல்லாஹ்வுடைய உதவி பண்ணிகிட்டே இருந்திருக்கிறான். இடத்த தாண்டின உடனே இன்னும் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு அப்போ தான் உணர்ந்தாரான். அதான் உளம் எஜிது. வஜத என்றால் பெற்றுக்கொண்டான்னு அர்த்தம். உணர்வதற்கு சொல்லுவாங்க. வஜதன்னு என்ன அர்த்தம்? ஒன்றை உணர்வாங்கல்ல, அதாவது பெற்றுக்கொள்ளுதல்னா ஒரு மெட்டீரியலாக இருந்தால் இதை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லலாம். கவலையை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்ல முடியுமா? கவலையை உணரத்தான் முடியும். கஷ்டத்தை பெற்றுக்கொள்றேன்னா ஒரு பொருளாக இருந்தால் கை நீட்டி வாங்குறேன்னு அர்த்தம் செய்யலாம். அந்த வஜதங்கிற வார்த்தைக்கு வஜதங்கிறதுக்கு பிறகு பேனா, பென்சிலு, புக்கு, சோறு, கஞ்சின்னு ஒரு பொருளை சேர்த்தோம்னு சொன்னால் பெற்றுக்கொண்டான்னு அர்த்தமாயிரும். வஜதங்கிறதுக்கு பிறகு கோபம், கவலை, துக்கம், இது மாதிரியான மெட்டீரியல் இல்லாத விஷயங்களை சேர்க்கப்பட்டுச்சின்னு சொன்னால் உணர்தல் அர்த்தமாயிரும். அது பெற முடியாதுல்ல. கஷ்டத்தை போய் எங்கள் கடையில் வாங்க முடியும். மூசா அந்த கஷ்டத்தை உணரவில்லைன்னு அர்த்தம். உளம் எஜிது, உணரவில்லை. எல்லா இடத்துலையும் உணர்வில் அர்த்தம் செய்யக்கூடாது. எஜிதுக்கு பிறகு பொருள் வருதான்னு பார்க்கணும். ஒரு ரொட்டி, பேனா, பென்சிலு, சட்டை அப்படின்னு வந்துச்சுன்னா பெற்றுக்கொள்ளுதல். உளம் எஜிதுனா பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற மாதிரி வரும். அதே நேரத்தில்
அதுக்கு பிறகு பொருள் இல்லாமல் வேற ஒரு விஷயம் செஞ்சோன்னா அப்போ உணர்வது கருதுவது. இப்போ உதாரணமாக அல்லாஹ் கூட ரசூல்லா பார்த்து சொல்லுவான், அலம் எஜிதுக்க, உன் இறைவன் உன்னை பெற்றுக்கொள்ளவில்லையா லால்லன், வழிகட்டவராக பெற்றுக்கொள்ள முடியும், வழிகட்டவராக கருதவில்லையா, ஃபஹதா, உனக்கு நேர்வழி காட்டவில்லையான்னு சொல்லும் பொழுது அலம் எஜிதுக்க எத்தீமன்ட்டு வரும். எத்தீமாக உன்னை இறைவன் காணவில்லையா, காணுவது உணர்வது அப்படி அர்த்தத்துக்கு மாறிக்கிறோம். ஏன்னா அது மெட்டீரியல் இல்லை. வழிகட்டுதல் என்பது என்ன இல்லை, அது ஒரு மெட்டீரியல் கிடையாது, ஒரு கருத்து அது. அதே மாதிரி தான் இங்கே என்ன வந்திருக்குன்னு கேட்டால் உளம் எஜிது மூசா. இது அந்த சம்பவத்தை சொல்லிக்கிட்டு வரும்போது இடைமறித்து மூசா சொன்னது முடிஞ்சிருச்சு. ரசூல்லா அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா அது விளக்குறாங்க. எப்படி உளம் எஜிது மூசா உணரவே இல்லை. மஸ்ஸம் மின நசபி, அந்த கஷ்டத்துடைய தீண்டுதலை, மஸ்ஸுனா தீண்டுதல், அந்த சிரமப்பட்டார்ல அந்த சிரமத்தினுடைய அந்த தீண்டுதலை மூசா உணரவில்லை. ஹத்தா ஜாவஸ, அவர் கடக்கும் வரை. எதை கடக்கும் வரை? அல் மக்கான, ஒரு இடத்தை, அல்லது உமிரபிகி, அவருக்கு கட்டளையிடப்பட்டது எது? அந்த மீன் எங்கே பாஞ்சு போயிடுது அந்த இடம்னு கட்டளையிடப்பட்டுச்சுல, அந்த இடத்தை கடக்கிற வரைக்கும் மூசாவுக்கு அந்த கஷ்டம் தெரியலை, கஷ்டத்தை உணரலை. இப்போ தான் உணர்றார். வழங்குதா? அதான் சொல்ற, இப்போ என்னப்பா பிரயாணத்தில் பயங்கரமாக கஷ்டமாக இருக்கப்பா அப்படின்னு ஊழியர்கிட்ட சொல்கிறார். இந்த கஷ்டம் எந்த பிரயாணம்னா அந்த தூங்கி எந்திரிச்சு போகிறாங்கல்ல அந்த பிரயாணம், அதுக்கு முந்தி வந்தாங்கல்ல அந்த பிரயாணத்தில் கஷ்டமாக இல்லைன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, விளக்குறாங்க. சரி, இப்போ மூசாவுடைய பேச்சு வந்துடும். கால லஹு ஃபத்தாஹு, அப்போது கால லஹு மூசாவுக்கு சொன்னார், ஃபத்தாஹு அவருடைய ஊழியர் யூசா சொன்னார், அரஐத்த, நீ கவனிக்கவில்லையா, இது அவைனா இல சஹரத்தி, நாம் அந்த பாறையில் ஒதுங்கிய போது, அவாண்டா ஒதுங்கிறது, தூங்குறது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒதுங்க, ரெஸ்ட் எடுக்கிறது, எல்லா அர்த்தமும் தரக்கூடிய ஒரு வார்த்தை. இது அவைனா, நாம் ஒதுங்கிய பொழுது, இல சஹரத்தி, பாறையின் பக்கம் நான் ஒதுங்கிய பொழுது நீ கவனிக்கவில்லையா, இப்போ இன்னி நசீத்துல் ஹூத்த, நான் அந்த மீனை பற்றி மறந்துட்டேன், மீனை பற்றி உங்கள்கிட்ட சொல்வதற்கு நான் மறந்து விட்டேன். ஓமா அன்சா நீஹி, என்னை மறக்கடிக்க வைக்கவில்லை, இல்லை சைத்தானும், சைத்தானை தவிர யார் என்னை மறக்க வைக்கலை. மீன் தான் அடையாளம் நல்லா தந்திருக்கிறான், அது நான் நழுவி போயிடுச்சு, வெறும் கூட தான் இப்போ இருக்குது, அந்த நேரத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கேன்னு, ஆனால் என்னமோ தெரியல சைத்தான் எனக்கு மறக்க செஞ்சிட்டான். இப்போ இன்னி நசீத்துல் ஹூத்த, நான் மீனை மறந்து விட்டேன். மீனை மறந்துட்டேன்னு சொன்னால் மீன் நழுவி கடலில் பாஞ்சிச்சில்ல, அதை மறந்துட்டேன்னு அர்த்தம். மீனை மறந்துட்டேன்னு என்ன அர்த்தம்? மீன் இந்த பாறைக்கு அருகில் இருந்து கூடையில் இருந்து பாஞ்சி கடலுக்குள்ளே ஓடி போச்சுல, அதை மறந்துட்டேன். இப்போ இன்னி நான் நசீத்துல் ஹூத்த, மீன் ஓடி போனதை, மீனை மறந்துட்டேன்னா மீன் தப்பிச்சு போனதை நான் மறந்து விட்டேன். ஓமா அன்சானிஹி, அன்சாண்டா மறக்க வைக்கிறது, நசி என்றா அவனா மறக்கிறது, அன்சாண்டா மறக்க வைக்கிறது அஃபால. ஓமா அன்சானி, என்னை மறக்க வைக்கவில்லை, அன்சானிஹி, அந்த மீனை மறக்க வைக்கவில்லை, இல்லை ஷைத்தானும், ஷைத்தானை தவிர யாரும் மறக்க வைக்கவில்லை. ஷைத்தான் தான். நான் ஏன் சொல்லணும்னா அவர் மூசா தண்டிச்சிருவாங்கிறதுக்காக வேண்டி ஷைத்தான் மேலே போட்டு விட்டார். அவர் அந்த ஊழியர் என்ன செய்கிறாரு, நான் ஷைத்தான் மறக்கடிச்சு தான், நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஓமா அன்சானிஹி இல்லை ஷைத்தான், ஷைத்தானை தவிர யாரும் என்னை மறக்கடிக்க செய்யலை, நான் மறந்துட்டேன், அந்த பாறைக்கிட்டே மறந்துட்டேங்கிறார். நம்ம பாறையில் ஒதுங்கினமே அப்போவே மிஸ் ஆகி போச்சு அப்படிங்கிறார். அப்போ கால மூசா சொன்னார், தாலிக்க, அதுதான், அந்த இடம்தான், மா குன்னா நபுகி, நாம் தேடிக்கொண்டிருந்த இடம் அதுதான். பகாண்டா தேடுறது, நபுகின்னா நாம் தேடிக்கொண்டு, குன்னா என்றால் தேடுபொருளாக இருந்தோமே, மா குன்னா நபுகி, தாலிக்க அந்த இடம்தான். மாங்கிறது அல்லதியுடைய அர்த்தம், அல்லதி குன்னா நபுகி, எதை நாம் தேடியவர்களாக இருந்தோமோ அந்த இடம் அதுதான் அப்படின்னு மூசா சொல்கிறாரு. அப்போ மூசா நபிக்கு மீன் தப்பிச்சு போனது தெரியலன்னு வருதா? இங்கே உள்ளது என்ன வந்துச்சு, தப்பிச்சு போனதை பார்த்து மூசா ஆச்சரியப்பட்டார்னு வந்துச்சு. அப்போ மூசா ஆச்சரியப்பட்டிருக்க முடியாது, ரெண்டு முரணா இருக்குல்ல. இதுதான் குரானில் உள்ள சம்பவத்துக்கு ஒட்டி வருது. அந்த இது இடைச்சல்களாக இருக்குது குரானில் உள்ளதில். இந்த குரான் வசனம் தான் இது கூட.
தாலிக்க மாக்குன்னா நபுகிங்கிறதும் இன்னும் இது அரைத்த இதெல்லாம் குர்ஆன் வசனத்திலே உள்ளது தான் எடுத்து காட்டுறாங்க ரசூல்லா. இதெல்லாம் குர்ஆனில் உள்ளது. எது அராய்த்த இது அவையனா இல சஹரத்தி இன்னி நசைத்துல் ஹூத்த ஒமா அன்சானி இல்ல ஷைத்தான் என்று ஊழியர் சொன்ன விஷயம் அந்த கஹ்ஃப் சூறாவுலேயே இது வருகிறது. அதே மாதிரி தாலிக்க மாக்குன்னா நபுகிங்கிற இந்த வசனமும் குர்ஆனில் உள்ளது தான். அப்போ மூசா சொன்னார்னு சொல்கிற விஷயத்த குர்ஆனில் உள்ளதை எடுத்துக்காட்டி தான் ரசூல்லா சொல்கிறாங்க. இது குர்ஆனில் உள்ளதுக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் தப்பிச்சு போன விஷயம் யாருக்கு தெரியாது? ஊழியருக்கு தான் தெரியும். அவர் தான் மறந்துட்டார் சொல்கிறதுக்கு. மூசா நபிக்கு தெரியவே செய்யாது. கூடையில் மீன் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறார் அவர். வழங்குதா? இன்னும் தப்பிச்சு போகலண்டு. அப்போ இங்கே திருப்பி ஒருக்கா வாங்க ரிவர்ஸில் வந்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஃபத்தஹத சபீல ஃபில் பாரி அஜபாக சரபா அது கடலில் ஒரு பாதை அமைத்து கொண்டு ஓடிவிட்டதுன்னு வந்துருச்சா. ஓடினவுன காணலி மூசாவுக்கும் ஓ ஃபத்தாஹு அவருடைய ஊழியருக்கும் அஜபன் இது வியப்பாக இருந்தது. இதாக சரியாக இருக்குமா? வியப்பாக இருந்திருக்குமா? இந்த வாசக ரசூலுல்லாஹ் சொல்லியே இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவருக்கு தெரியாது. மூசா நபிக்கு மீன் தப்பிச்சு போன விஷயத்தை தெரிஞ்சு இருந்தார்னு சொன்னால் அதான்ப்பா நம்ம இடம்னு அங்கனுக்குள்ளே விளங்கியிருப்பார். அப்போ இது பிந்தி வரக்கூடிய சம்பவத்துக்கு, அதான் குர்ஆனில் இருந்து ரசூலுல்லாஹ் எடுத்து காட்டுறாங்கன்னு வருதில்ல, அந்த சம்பவத்துக்கு மாற்றமாக இதில் இடைச்செருகலாக இது ரசூலுடைய சொல்லாக இருக்கவே முடியாது. இடைச்செருகலாக இது நுழைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கிடையாது. மூசாவுக்கு தெரியாது தான் கரெக்டு. அடுத்து பழைய இடத்துக்கு வந்துடுவோமா? சரி. தாலிக்க மூசா சொல்கிறாரு, தாலிக்க அந்த இடம்தான், அதுதான் மா குன்னா நபுகி நாம் தேடிக்கொண்டு இருந்தோமே அது அந்த இடம்தான் சொல்லிவிட்டு ஃபர்தத்தா ரெண்டு பேரும் ரிவர்ஸில் வர்றதுக்கு பேர் இருத்தத்த முர்த்ததுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல. இஸ்லாத்தை விட்டு ஒருத்தன் மதம் மாறிட்டு அவனுக்கு பேர் என்ன? முர்த்தத்து. ரிவர்ஸில் போயிட்டான்னு அர்த்தம். இருத்தத்தை என்றால் மாறி போயிடுறது. எங்கேருந்து வந்தானோ அங்கேயே திரும்பிடுறது. அப்போ இது அதிலேருந்து இஸ்லாத்தை விட்டு அப்படி திரும்பி பழைய இடத்துக்கு பழைய மார்க்கத்துக்கு போயிட்டான்னு சொன்னால் அவனை முர்த்ததுன்னு சொல்லுவோம். முர்த்ததுன்னா எந்த குஃபூர்லேருந்து இங்கே வந்தானோ அங்கேயே திரும்பி போயிட்டான்றது. அந்த முர்த்ததுங்கிறாங்கல்ல, மதம் மாறி போன ஆளுக்களை, அதெல்லாம் இந்த வார்த்தையில் உள்ளது தான். அப்போ ஃபர்தத்தா அந்த ரெண்டு பேரும் ரிவர்ஸில் வர்ற திரும்பி வந்தார்கள். அல ஆசாரிஹிமா ஆசார்னா அடிச்சு விடும். அந்த பாதை, ஒரு பாதையில் போயிட்டுருப்பாங்கள்ல கால் தடம், அந்த தடத்தின் மீதே ரிவர்ஸில் வர்றாங்க. அப்படியே ஃபர்தத்தா ரெண்டு பேரும் திரும்பி வந்தார்கள். அல ஆசாரிஹிமா அந்த இருவருடைய ஆசார்னா காலடி சூடு, அந்த இருவருடைய காலடி சூட்டின் மீதே நடந்து வந்தார்கள். கசசன் பேசிக்கொண்டு, கிஸ்ஸான்னா கதை சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே வந்தார்கள். டைம் போகணுமா இல்லையா? அப்போ திரும்பி வர்றாங்க, பேசிக்கொண்டவர்களாகவே வந்தார்கள். அப்போ எங்கே வந்துட்டாங்க? அந்த பாறையில் தூங்கினாங்கல்ல, ரெஸ்ட் எடுத்தாங்கல்ல, அங்கே வந்துட்டாங்க. ஏன்னா அதான் இடம், அந்த இடத்துல மீன் தப்பிச்ச ஒரு இடம் அப்படிங்கிறதுனால என்ன செய்கிறாங்க? வர்றாங்களா? ஃபலம்மன் தகையா, இன்தகான்னா அடைவது, இன்தகான்னா ஒரு இலக்கை அடைவதற்கு சொல்வது. அதனுடைய இருமை ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல, அதனால் இன்தஹயா இந்த ரெண்டு பேரும் அடைந்த பொழுது இல சஹரத்தி அந்த பாறையை, எந்த பாறையில் தலை வச்சு படுத்தாங்களோ அந்த பாறையை ரெண்டு பேரும் அடைந்த பொழுது இதா அப்போது ரஜுலுன் ஒரு மனிதர் இருந்தார். முசஜ்ஜம் பி சௌபின் ஒரு ஆடை, சஜ்ஜான்னு அப்படி போத்திக்கிட்டு இருக்கிறது. போர்வை இப்படி போத்திருப்பாங்கள்ல குளிருக்கு, இந்த மாதிரி போத்துறதுக்கு பேர் சஜ்ஜா. அப்போ ரஜுலுன் முசஜ்ஜன் பி சௌபின் ஒரு ஆடையை, ஒரு போர்வைன்னு வச்சுக்கிறீங்களா, ஒரு ஆடையை போர்த்தி கொண்ட ஒரு மனிதர் அங்கே இருந்தார். ஒரு ஆள் போர்வை போத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். அப்போ இது அறிவிப்பாளர் சந்தேகப்பட்டு சொல்கிறது. முசஜ்ஜன் பி சௌபின்னு சொன்னாங்களா, அவுகால தசஜ்ஜா பி சௌபிஹி தனது ஆடையால் போர்த்தி கொண்டு இருந்த ஒரு மனிதர். இந்த இடத்துல இந்த சொல்லும் ஒரு கருத்தில் உள்ள சொல்லு தான். அதாவது ரஜுலுன், இதான் ரஜுலுன், அங்கே ஒரு மனிதர் இருந்தார். எப்படி இருந்தார்? முசஜ்ஜம் பி சௌபின் ஒரு ஆடையை போர்த்தி கொண்டவராக ஒரு மனிதர் இருந்தார் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. இந்த முசஜ்ஜன் பி சௌபினுக்கு பதிலாக
இப்படி சொன்னாங்களான்னு எனக்கு யாவும் இல்லை, டவுட்டுங்கிறார். அல்லது தசஜ்ஜாபி சௌபிஹி, தனது ஆடையை, அதாவது ஃபேலாக வினை சொல்லாக, அது இஸ்முல் ஃபாயிலாக. அப்போ அதாவது தசஜ்ஜாபி சௌபிஹி, தனது ஆடையை போர்த்தி கொண்டவராக ஒரு மனிதர் இருந்தார். இந்த அவுக்காலங்கிறது சந்தேகத்துக்கு அவுக்கால. அல்லது சொன்னார்களா, அதாவது ரஜுலுன் முசஜ்ஜன் பி சௌபின் என்று சொன்னார்களா, ரஜுலுன் தசஜ்ஜா பி சௌபிஹின்னு சொன்னார்களா என்று சந்தேகம். அதனால் சந்தேகத்துக்குரிய விட்டுட்டு நம்ம இதை கடந்துடலாம், இது இல்லாமல் யாரும் செஞ்சுட்டு போயிடலாம். சந்தேகத்துக்குரிய வார்த்தை தானே. அப்போ இதை அந்த நேரத்தில் ரஜுலுன் முசஜ்ஜன் பி சௌபின், ஒரு ஆடையை போர்த்தி கொண்ட ஒரு மனிதர் இருந்தார். இருந்தவுடனே இப்போ சல்லம மூசா, மூசா சலான் சொன்னார். அந்த ஆள் கிட்ட போய் என்ன செய்கிறாரு, போர்வை போத்திக்கிட்டு இருக்கிறார்ல, அவருக்கு மூசா சலான் சொன்னார். சலான் சொன்ன உடனே ஃபொகாலல் ஹலிரு, அவர் நம்ம ஹிலுருங்கிறாங்கல்ல, ஹிலுருங்கிறது அது சரியான உச்சரிப்பு கிடையாது. அவருடைய பேர் ஹலிர். ஹலிர் என்பதை என்ன செய்கிறாங்க நம்ம ஆளுக்கு ஹிலுரு நபிங்கிறாங்கல்ல. ஒருத்தன் கீனா போட்டு ஹிலுருங்கிறான், ஒருத்தன் ஹீனா போட்டு ஹிலுருங்கிறான், ஒருத்தன் இந்த லாது தால் மார்த்தனை சில வச்சிருப்பாங்க, கிதிருங்கிறான். இந்த கிதிரு எல்லாம் இதுதான். கிதிர் என்று சொல்வதும், ஹலிர் என்று சொல்வதும், ஹிலிர் என்று சொல்வதும், கிளிர் என்று சொல்வதும் எல்லாமே இந்த வார்த்தையை பல விதமாக தப்பாக உச்சரிப்பதால் வந்தக்கூடிய ஒரு நிலைமை. அவருடைய பேர் ஹலிர். காலல் ஹலிர், ஒரு அடியார் இருக்காருன்னு எல்லாம் சொன்னான்ல, அந்த அடியாருக்கு பேர் ஹலிர். ஹலிர் சொன்னார். என்ன சொன்னார்னா, அண்ணா பி அருந்திக்க சலாம், உங்கள் ஊரில் எப்படி சலாம்லாம் சலாம் சொல்கிற. அப்போ என்ன நினைக்கிறாரு, இந்த மூசா நபி அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றவனை, இது நமக்கு தானே நல்லா இப்போ சலாம்ங்கிற ஒரு வழிமுறையை காட்டி தந்திருக்கிறான். இவர் திடீர்னு ஒருத்தர் சலாம் சொல்கிறாரு. அந்த ஊர்லெல்லாம் சலாம்லாம் இருக்குமா, இவர் முஸ்லீம்களுக்கு விளங்கலை. சலாம் சொன்ன உடனே அண்ணா பி அருந்திக்க சலாம், உன்னுடைய ஊரில் எப்படி சலாம், அண்ணாண்டா எப்படி, கைஃப, அண்ணாண்டா ஏற்கனவே பல தடவை வந்திருக்கு, கைஃப எப்படி, பி அருந்திக்க உங்கள் ஊரில், உனது ஊரில், உனது பூமியில்டா உனது ஊரில், அஸ்ஸலாம் உனது ஊரில் சலாம் எப்படி, எப்படி சலாம் சொல்கிற, உங்கள் ஊர்லெலாம் சலாம்லாம் இருக்குதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. மூசா சலாம் சொன்ன உடனே இவர் மூசான்லாம் அவருக்கு தெரியலை. அந்த ஹலிர் என்பவருக்கு வந்தது யாருன்னு செய்யலை, மூசான்லாம் தெரியலை. சலாம் சொன்னோடனே, என்னப்பா உங்கள் ஊர்லேயும் சலாம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, மூசா சொல்கிறாரு, கால ஆனால் மூசா, ஓய் நான் மூசாயா, நான் ஒரு நபிங்கிறார், நான் மூசா, என் ஊரில் சலாம் இல்லாமல் எப்படி இருக்கேன். கால அவர் சொல்கிறார், ஆனால் மூசா, நான் மூசாவாக்கும் அப்படிங்கிறாரு. ஃபொக்கால அந்த ஹலிர் கேட்குறாரு, மூசா பனி இஸ்ராயில், இந்த பனி இஸ்ராயிலுடைய மூசாவா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பனி இஸ்ராயலுக்கு ஒருத்தரை நபி அல்ல அனுப்பியிருக்கிறானே அந்த மூசாவா அப்படின்னு கேட்குறாரு. கால மூசா நபி சொல்கிறாங்க, நான் ஆமாம் அந்த ஆள் தான் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு செய்தி நீங்கள் விளங்கிக்கிறணும், இந்த பாயிண்ட் யாபத்தில் வச்சுக்கிறணும். என்னன்னு கேட்டால், இந்த ஹலிருங்கிற ஒரு ஆள் 3 காரியங்களை செய்வார்னு பின்னாடி வரும். என்ன 3 காரியம், மூசா நபிக்கு தெரியாத 3 காரியம். அது மூசா நபி பக்கத்தில் இருப்பார், அவருக்கு விளங்க முடியலை. ஒரு கப்பலை போட்டு உடைப்பார். ஏன்ப்பா உடைக்கிறேன்னு கேட்டால் மூசா நபி சண்டைக்கு போவார். அதுக்கு ஒரு காரணத்தை பின்னாடி வரும்ல, அது வரும் பார்த்துக்குருவோம். அது ஒரு சம்பவத்தை சொல்லுவார். அதே மாதிரி ஒரு சவர் இடிஞ்சு விடுற மாதிரி இருக்கும், அதை போய் நிமித்தி கட்டுவார். எதுக்கு இந்த ஊர்க்காரங்களுக்கு செய்கிற, நமக்கு சோறு கூட தரமாட்டேன்ட்டாங்க அப்படிம்பார். ஒரு இளைஞனை பிடிச்சி நெஞ்சுவார், கொலை பண்ணி விடுவார். ஏன்ப்பா இந்த போட்டு கொண்டுறேன்னு மூசா நபி கேட்பார்ல. இதெல்லாம் மூசா நபிக்கு தெரியாமல் இந்த ஹலிர் என்பவருக்கு தெரிஞ்சதுனால, அது நபியுடைய ஞானத்தை விட அவுலியாக்கள் மெஞ்ஞானிகளுடைய ஞானம் பெருசும் பாணுவோம். ஏன்னா இவர் நபின்னு வரலையில் நேரடியாக, இது நபி தான் நல்லா தெரியுது, அல்லாஹ்வுடைய வஹீலாம் அவருக்கு இருந்திருக்கிறது. இருந்தாலும் இந்த தரிக்கா கும்பல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்போ மூசா நபியை விட இந்த ஹலிருக்கு எவ்வளோ பெரிய ஞானம் பாருங்கள் அப்படின்லாம். ஹலிர் நபியா இல்லை, அவர் ஒரு பெரிய அவுலியா. ஒரு அவுலியாக்களுக்கு நபிமார்களை விட அறிவு கூடலாம் புருடா விடுவாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கிறங்க, இவருக்கு அந்த கற்றுக் கொடுத்த அந்த 3 விஷயந்தான் அந்த ஹலிருக்கு தெரிஞ்சே தவிர, ஒருத்தர் சலான் சொல்கிறார்ல, அந்த ஊரில் சலாம் இருக்கும்னு அவருக்கு தெரியலை. என்ன தெரிஞ்சிருக்கார், பெரிய இவருக்கு மேலே ஞானம் உள்ளவராக பின்னாடி உள்ள 3 சம்பவத்தில் தான் வருதே தவிர பல விஷயங்கள் அவருக்கே தெரியலை. இவர் என்ன செய்கிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு.
உங்கள் ஊர்லேயும் சலாம் இருக்குதோ அப்படின்னு என்னது அவர் நபி என்றும் தெரியலை, அது உங்கள் முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னு தெரியலை. அப்போ அந்த விஷயம் ஞானம் இல்லாமல் இருக்கார். நான் தான் மூசான்னு அவர் சொல்கிறாரு. மூசான்னா அந்த பனி இஸ்ராயலுக்கு அனுப்புனாங்கள, வேறு மூசாவும் இருந்திருக்கிறாங்க. பனி இஸ்ராயல் மூசாவான்னு அவர் கேட்குறாரு. கேட்டு தான் ஆமாங்கிறார். அப்போ இவர் மூசாங்கிற விஷயம் தெரியலை, நபி மூசா நபி தான் வந்திருக்காங்கன்னு தெரியலைங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த பின்வர 3 சம்பவம் மட்டும் அல்லாஹ் ஒரு வகையில் அறிவித்து கொடுத்து அது பாடம் கற்பிக்கிறதுக்கு தானே. மூசா நபி வந்து நான் தான் ரொம்ப அறிந்தவர்னு சொன்னார்ல, அதுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் செஞ்ச ஒரு வேலை. அதனால் அவருக்கு தெரியாத 3 விஷயத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்து அவர் மூலமாக ஆஹா நமக்கு மேலே பெரிய ஆளுக்கு தான் செய்கிறாரு அப்படின்னு ஒரு பாடம் கற்பிக்க செஞ்சதுனால அந்த 3 செய்தி எல்லாம் கற்றுக் கொடுத்தானே தவிர மற்ற பல விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குது. தெரியாத 2 விஷயமாச்சா, இன்னும் அவருக்கு தெரியாத பல விஷயம் இந்த அதிசலே வரும், அது பிறகு பார்ப்போம். அப்போ அவர் கேட்பார், மூசா பனி இஸ்ராயில், அது கேள்விக்குறி மாதிரி கேட்கணும். அந்த கேள்விக்குறி இல்லாட்டா அந்த தூரணையில் வந்துடும். மூசா பனி இஸ்ராயில் மூசாவா அப்படிங்கிற மாதிரி அடுத்ததில் கேட்குறாரு. மூசா நபி சொன்னாங்க, நாம் ஆமாம் மூசா நான் தான் பனி இஸ்ராயலுடைய மூசா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மூசா நபி சொல்கிறாங்க, ஹல் அத்தபியூக்க, நான் உன்னை தொடரட்டுமா? மூசா நபி கேட்குறாங்க, இந்த அப்போ நான் வந்துட்டேன், நான் உன்னை ஃபாலோ பண்ணட்டுமா? ஹல் அத்தபியூக்க, மூசா நபி யார்கிட்ட கேட்குறாங்க? ஹலிர்கிட்ட கேட்குறாங்க. ஹல் அத்தபியூக்க, உன்னை நான் பின்தொடரலாமா? எதற்காக? அலா அன்து அல்லிமணி, எனக்கு நீ கற்றுத்தருவதற்காக. அல்லமனா கற்றுத்தந்தான், யோ அல்லிமுனா கற்றுத்தரு, அல்லிமுனா நீ கற்றுத்தருவது. அலா அன்து அல்லிமணி, எனக்கு நீ கற்றுத்தருவதற்காக. எதை கற்றுத்தருவதற்காக? மிம்மா உள்ளிம்த, உனக்கு கற்றுத்தரப்பட்டதில். மிம்மா உள்ளிம்த என்றால் உனக்கு கற்றுத்தரப்பட்டதில் இருந்து எனக்கு ரசதன், ஞானத்தை அறிவை கற்றுத்தருவதற்காக வேண்டி நான் உங்களை ஃபாலோ பண்ணலாமா? உங்களுக்கு அல்லாஹ் வந்து நிறைய சில விஷயங்களை கற்றுத்தந்திருக்கிறான், அதை நீங்கள் எனக்கு கற்றுத்தரணும். அதுக்காக வேண்டி உங்களுடைய மாணவராக சீடராக நான் உங்களை ஃபாலோ பண்ணட்டுமா, உங்களுடைய வரட்டுமா, அல்ல உங்களுடைய இருக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்டார், ஹல் அத்தபி உக்க, நான் உம்மை பின்தொடரலாமா, ஃபாலோ பண்ணலாமா? எதற்காக ஃபாலோ பண்ணுறதுன்னா, அலா அன்து அல்லிமணி, எனக்கு நீர் கற்றுத்தருவதற்காக. மிம்மா உள்ளிம்த, உனக்கு கற்றுத்தரப்பட்டதிலிருந்து, உனக்கு கற்றுத்தரப்பட்டதிலிருந்து நீ கற்றுத்தருவதற்காக. ரஷதன், ரஷதுனா நேரான விஷயங்கள், நேர்வழியை கற்றுத்தருவதற்காக வேண்டி நான் உங்களை வந்து பின்பற்றலாமான்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஹலீர் சொன்னார், இன்னக்க, நீ லன் தஸ்தத்திய, சக்தி பெறவே மாட்டாய், மை என்னோடு சக்தி பெற மாட்டாய், சபுரன் பொறுமையாக இருப்பதற்கு நீ சக்தி பெற மாட்டாய். நான் செய்கிற காரியத்தை பார்த்தா உனக்கு பொறுமையாக இருக்க முடியாது, உனக்கு இயலாதுங்கிறார். என்னை ஃபாலோ பண்ணுறது உனக்கு இயலாது. இன்னக்க நீ லன் தஸ்தத்திய, உனக்கு இயலாது, சக்தி பெற மாட்டாய்ன்னா இயலாதுக்கு அந்த வார்த்தைக்கு சொல்லுவாங்க. லன் தஸ்தத்திய மழைய சபுரா, என்னோடு பொறுமையாக இருக்க உமக்கு இயலாது, நீ சக்தி பெற மாட்டாயின்னு அப்படி தமிழில் சொல்ல மாட்டோம்ல, உனக்கு இயலாதுன்னு தான் சொல்லுவோம். நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம். லன் தஸ்தத்திய, உமக்கு இயலாது. எதுக்கு இயலாது? மழை என்னோடு சபரன், பொறுமையாக இருக்க உமக்கு இயலாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், யா மூசா, மூசாவே நல்லா தெரிஞ்சுக்க, இன்னி நான் அலா இல்மின், ஒரு அறிவில் இருக்கிறேன், ஒரு இல்முல நான் இருக்கிறேன். மின் இல்மில்லாஹி, அல்லாஹ்வுடைய கல்வியிலிருந்து ஒரு வகையான கல்வியில் நான் இருக்கிறேன். அல்லமணிஹி, எனக்கு அவன் கற்றுத்தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்திருக்கிறான். லா தாலமுஹு அந்த, அதை நீ அறிய மாட்டாய். மூசாவே, எனக்கு என்று சில விஷயங்கள் அல்லாஹ் கற்றுத்தந்திருக்கிறான், அதை வந்து நீ அறிய மாட்டாய், எனக்கு தான் தெரியும். அப்படி ஒரு அறிவு எனக்கு இருக்கிறது. அந்த, நீ வந்து அலா இல்மின், நீ ஒரு அறிவில் இருக்கிறாய். அல்ல மக்கஹூ, உனக்கு அவன் கற்றுத்தந்தானே, அந்த அறிவில் நீ இருக்கிறாய். லா அலமுஹு, அதை நான் அறிய மாட்டேன். இது ஒரு செக் பாயிண்ட். இந்த தரிகாக்காரனுக்கு அவரே ஒத்துக்கிறாரு. இந்த 2-3 விஷயத்தை நான் சொல்கிறேன்னு கேட்டால் அது அல்லாஹ் சொல்லி தந்துட்டான். உனக்கு தந்த எத்தனை விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கும்,
அப்போ உனக்கு வந்து அல்லாஹ் வந்து போய் பாடம் கற்றுட்டுவான்னு அனுப்புனதுனால ஒரு 3 செய்தி அந்த ஹலீர் என்பவர் கற்றுக் கொடுத்து நீ இவருக்கு மேலே உனக்கு அறிவு இருக்குன்னு காட்டு, அப்போ தான் அந்த கர்வம் குறையும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் செய்கிறான். அப்போ ஹலீர் சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மூசா நீ பெருசாவன நினச்சிடாத, உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் தான் பெரிய அறிவியல் நினச்சிடாத, எனக்கு சிலது எல்லாம் கற்று தந்துருக்கேன், அது உனக்கு தெரியாது, உனக்கு சில எல்லாம் கற்று தந்துருக்கேன், எனக்கு தெரியாதுங்கிறார். 2 வேறு வெரைட்டி. நீனு என்னை விட அறிவாளி தான், நானும் உன்னை விட அறிவாளி தான். நான் சில விஷயத்தில் கூடுதலாக தெரிஞ்சிருப்பேன், நீ சில விஷயத்தில் கூடுதலாக தெரிஞ்சிருப்ப, அது எனக்கு தெரியாமல் இருக்கும். இவ்வளவும் உள்ளடக்கி அவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? யா மூசாவே இன்னி அலா இல்மின், நான் ஒரு கல்வியில் இருக்கிறேன். மின் இல்மில்லாஹி, அல்லாஹ்வுடைய கல்வியில் இருந்து நான் ஒரு கல்வியில் இருக்கிறேன். அல்லமனிஹி, அதனை அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்து இருக்கிறான். லா தாலமுஹு, அதனை நீ அறிய மாட்டாய். அந்த லா தாலமுஹுலே அந்த இருக்குது. மறுபடியும் அந்தன் திருப்பி ஒருக்கா கொண்டு வர்றாரு. லா தாலமுஹுண்டாலேயே நீ அதை அறிய மாட்டாயின்னு வந்துடுது. லா தாலமுஹு அந்த, நீ அறிய மாட்டாயின்னு ஒரு வலியுறுத்தி என்ன செய்கிறாரு? நீ எல்லாம் அறிய மாட்டாய் அப்படி சொல்லும்ல, நீ எல்லாம் அறிய மாட்டாய், நீ அறிய மாட்டாய்ங்கிறதுக்கு நீ எல்லாம் அறிய மாட்டாய்ங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல, வலியுறுத்தி சொல்கிறது. அந்த மாதிரி சொல்ல நினச்சாங்கன்னா அந்த ரிப்பீட் பண்ணுவாங்க. லா தாலமுலே ஒரு அந்த இருக்குது, நீ அறிய மாட்டாய்ங்கிறதுலையே உள்ளுக்குள்ளே ஒரு அந்த இருக்குது. இன்னொரு அந்த வெளியே கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், நீ எல்லாம் அறிய மாட்டாய், நீ அறிய மாட்டாய்க்கு பதிலாக நீ எல்லாம் அறிய மாட்டாய், எனக்கு உள்ள விஷயத்தை நீ எல்லாம் அறிய மாட்டாய். வந்த நீ அலாயில் மின், நீ ஒரு கல்வியில் இருக்கிறாய். அல்ல மக்கஹு, அதை அல்லாஹ் உனக்கு கற்று தந்திருக்கிறான். லா அலமுஹு, நான் அறிய மாட்டேன். அதனால் நம்மளோட உனக்கு பொறுமையாக இருக்க முடியாது, நமக்கு கற்றுத்தந்த விஷயம் உனக்கு தெரியாமல் இருக்கிறதுனால நான் எதை சொன்னாலும் உனக்கு டவுட்டு வரும், பொறுமையை பொறுத்துக்கிற முடியாது அப்படின்ற மாதிரி விவரத்தோடு அவர் சொல்லிவிடுறார். கால மூசா நபி சொன்னாங்க, தஜிதுனி, என்னை வஜத பெற்றுக்கொள்ளுதுன்னு பெற்றுக்கொள்ள அர்த்தம் கிடையாது, கருதுவது, அறிந்து கொள்வது, உணர்வீர்கள். தஜிதுனி, என்னை பற்றி நீங்கள் உணர்வீர்கள். இன்ஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடினால் சாபிரன், பொறுமையாளனாக நீங்கள் உணர்வீர்கள். பொறுமையாளனாக பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லக்கூடாதுல்ல, பெற்றுக்கொள்வதற்கு மெட்டீரியலாக இருந்தால் தான் சொல்லணும். இப்போ வஜத என்பதற்கு பின்னாடி என்ன வந்திருக்கு? பொறுமையாளன்கிற ஒரு கருத்து தான் வந்திருக்குது. அப்போ தஜிதுனி, சங்கிறது இந்த வருங்காலத்துக்காக சேர்ப்பாங்க. தஜிது தான் வினை சொல்லு. தஜிது நீ, என்னை நீங்கள் உணர்வீர்கள். எப்படி உணர்வீர்கள்? சாபிரன், பொறுமையாளனாக நீங்கள் உணர்வீர்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனா நான் பொறுமையாக இருப்பேன், நீ என்ன செஞ்சாலும் செய்யுங்க, எதிர்க்கலாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மேலும் உள்ள ஆசி இலக்க, உமக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். அம்ரன், எந்த கட்டளைக்கும். நீ ஒரு கட்டளை போட்டியல்னா கட்டளைன்னு வச்சுக்கிடலாம், அம்ரன்னா ஒரு காரியம்னு வச்சுக்கிடலாம். லாசீலக அம்ரன், எந்த காரியத்திலும் உங்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்னோட அப்படின்னா சரி வான்னு கூப்பிட்டுக்கிட்டார். ஃபன் தலக்கா, 2 பேரும் நடந்தார்கள். எம்சியானி, 2 பேரும் நடந்து சென்றார்கள். இன்தலக்காண்டால் நடக்கிறது தான், மஷாண்டாலும் நடக்கிறது தான். ஃபன் தலக்கா எம்சியானி 2 சொல்லும் வந்துருச்சு. நடந்தார்கள், நடந்து சென்றார்கள்னு மாற்றிக்க வேண்டியதான். இன்தலக்க என்றாலும் நடந்தான், மஷா என்றாலும் நடந்தான். இன்தலக்கா எம்சியானின்னா நடந்தார்கள் நாம் சொல்லுவோம், நடந்து சென்றார்கள்னு வச்சுக்க வேண்டியதான். ஃபன் தலக்கா, சென்றார்கள். எம்சியானி, இருவரும் நடந்தவர்களாக சென்றார்கள். வாகனங்கள்லாம் நடந்தே தான் போடுறாங்க. 3 பேர் தான் போகிறாங்க, 2 பேராக என்ன துணைக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போயிருக்கார்ல, அவர் ரம்பொண்ணா விட்டுருப்பார். இவங்க முக்கியமான ஆள், இவங்க 2 பேராக இருக்கிறனால அல்ல அதை சொல்லாமல் விட்டுருக்குறான். அவரும் கூட துணைக்கு ஜாமான் தூக்கிட்டு வர்றதுக்கு ஊழியர் கண்டிப்பாக இருப்பார். ஃபன் தலக்கா எம்சியானி, அந்த இருவரும் நடந்து செல்லலானார்கள். அலா சாஹிலில் பஹ்ரி, சாஹில்னால் அந்த கடற்கரை இருக்குல்ல, கரையில் கடல் அலையெல்லாம் அடிக்கும்ல அந்த ஓரம், அதுக்கு பேர் சாஹிலுமாங்க. அப்போ சாஹிலில் பஹ்ரி என்றால் கடற்கரையிலேன்னு வச்சுக்கலாம். கடல் கரையில் நடந்து போகிறாங்க. 2 பேரும் கடற்கரை ஓரமாக நடந்து போயிட்டே இருப்பாங்க. லைச லஹுமா சஃபீனத்துன், அவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு கப்பலும் இருக்கவில்லை. ஏன்னா கப்பல் இருந்தால் தான் கடலுக்குள்ளே போக முடியும். 2 பேர் இப்படி கடல் ஓரமாக போகிறாங்க, ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கிறது, ஆனால் போகிறதுக்கு அவங்கள்ட்ட என்ன இல்லை, கப்பல் இல்லை. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா லைச லஹுமா சஃபீனத்துன்,
சஃபீனத்து என்றால் படகு, மரக்கலம், கப்பல், எல்லாம் ஓடம் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. லைசலகுமா சஃபீனத்துன், அந்த 2 பேருக்கும் கப்பல் இல்லை. அதனால் கடற்கரை ஓரமாக நடந்து சென்றார்கள். இது வரைக்கும் வந்துருச்சா? இது வரைக்கும் உள்ளதை வச்சுருவோம். இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ளதை அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.